ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராக் ஃபிக்ஷன். ஹாய்டா, எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம டேக்குடைய எஃப்எஃப் தான்டா பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரெக்வஸ்ட். பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் எதுனாவது கேட்டுச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னென்னு தெரில, இன்றைக்கி நிறைய வண்டி போய் வந்துட்டுருக்கு. அதனால் மேபி நாய்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் முன்னாடியே சொல்லிடுறேன். கொஞ்சம் நாய்ஸ் கேட்டுச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஓகேடா, நம்ம இப்போது டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் நம்ம டேவை தான் காட்டுறாங்க. நம்ம டேவை பற்றி சொல்லணுன்னா, அவர் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, செகண்ட் இயர் படிக்கிறாரு. நம்ம டேவ் வந்து ரொம்பவும் இன்னசென்ட்டான, ரொம்ப சாஃப்டான கேரக்டர். அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் நம்ம ஜிமின் மட்டும்தான். நம்ம ஜிமின் கிட்ட மட்டும்தான் நல்லா க்ளோஸாக பேசிகிட்ருப்பார். இப்போது ஒரு அழகான ஈவினிங். நம்ம டேவ் வந்து கிளாஸஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அழகாக காலேஜை விட்டு வெளியே நடந்து வந்துட்டுருக்காரு. ஆக்சுவலி இன்றைக்கி வந்து நம்ம டே தனியாக வந்துட்டுருக்காரு. ரொம்பவும் ஒரு மாதிரி கோவமாக சேடாக அப்படி வந்துட்டுருக்காரு. அவர் கையில் அவருடைய நோட் புக்ஸ் இருக்குது, இன்னொரு கையில் அவருடைய ஃபோன் இருக்குது. இப்போது ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே அவருடைய ஃபோன் எடுத்து ஒரு பர்சனுக்கு கால் பண்ணேன். இப்போ அந்த பர்சன் கால் அட்டன் பண்ணிட்டு, ஹலோ ஜிமினா, ஏன்டா இன்றைக்கி வரல? நான் தான் சொல்லியிருந்தேன்ல, யோங்கி கூட இன்றைக்கி வெளியே போயிட்டேன்டா. அது நாளைக்கு தானடா சொன்னேன். இல்லைடா, நான் என்ன பண்ணுறது, அவன் பாட்டுன்னு திடீர்னு வந்துட்டு வா இன்றைக்கி போகலாம் அப்படின்னு கூப்பிட்டான். அதனால தான் அப்படியே கிளம்பிட்டேன். அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை சொல்லிட்டாவது போகலாம்ல ஜிமின். ஏன்டா என்னாச்சு? உனக்காக காலையிலேருந்து நான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். காலையிலேருந்து வெயிட் பண்ணியா? காலேஜுக்கு நான் இன்றைக்கி காலைல சீக்கிரமாக வந்தேன். ஆனால் உனக்கு வெயிட் பண்ணி நான் இன்றைக்கி கிளாஸ்க்கு லேட்டாக போயிட்டேன் தெரியுமா? சார் என்னை எப்படி திட்டினார் தெரியுமா? அச்சச்சோ, சாரிடா. நீ எனக்கு வெயிட் பண்ணுவேன்னு சொல்லவே இல்லை. அட்லீஸ்ட் கால் பண்ணியிருக்கலாம்ல எங்கே இருக்கேன்னு கேட்குறதுக்காது. நான் கால் பண்ணேன், நீ தான் எடுக்கல. நீ அவன் கூட நல்லா ஊர் சுற்றிட்டு இருந்தேன். சாரிடா, என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி நின்னதே கிடையாது ஜிமின். எல்லோரும் என்னை பார்த்துட்டு இருந்தாங்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. சாரிடா, இனிமேட்டு அப்படி பண்ண மாட்டேன், போதுமா? ரொம்ப பண்ணாத. நீ மட்டும் உங்கள் அம்மாட்ட அன்றைக்கி ஷாப்பிங் போகும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனியா? நல்லா மூக்கு பிடிக்க தின்னுட்டு வந்தல. அப்போல்லாம் இந்த ஜிமின் உனக்கு ஞாபகம் இல்லையா? இப்போ மட்டும் இப்படி ஞாபகம் வச்சுட்டு கூப்பிடுறா. ஹலோ பேசுகிறா. இப்போ மட்டும் அமைதியாக இருக்கா? பேசுகிறா. ஹலோ ஜிமின், என்னாச்சு அமைதியாயிட்டா? இல்லைடா, யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கு. என்னது? யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கு ஜிமின். எங்கே இருக்கா? என்னுடைய வீட்டுக்கு போகிற வழியில் தானே இருக்கேன். வீட்டுக்கு போகிற வழியில் அந்த தனியார் ஸ்ட்ரீட்டில் நிற்கிறியா நீ? ஆமாண்டா. உடனே மெயின் ரோட்டுக்கு போ. ஹலோ கேட்குது. மெயின் ரோட்டுக்கு போ. இல்லைடா, நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன், நடுவில் நிற்கிறேன். எனக்கு இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியல, பயமாக இருக்குடா. யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கு. சரி, திரும்பி பக்கமாக நடந்து போட்டே. நானும் நடந்துட்டு தான் இருக்கேன், ஆனால் பின்னாடி ஃபுட் சவுண்ட் கேட்குதுடா. ஒன்றும் இல்லை, போ, நீ பாட்டுன்னு போயிட்டே இரு. இந்த சவுண்டு கிட்ட வருதுடா. போயிட்டே இரு. என்கிட்ட பேசிட்டே இருடா. ஹலோ ஹலோ எதுனா பேசு. ஹலோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கத்திக்கிட்டே இருக்கா. பட் நம்ம இருந்து ஒரு ஆன்சர். இப்போ டக்குன்னு நம்ம டேவோடைய காலை கட் பண்ணிவிட்டு நம்ம யூங்கிக்கு கால் கனெக்ட் பண்ணேன். இப்போ யூங்கி கால் அட்டன் பண்ணி, ஹலோ ஜிமின், என்னாச்சு? ஹலோ யூங்கி, என்னாச்சுடா? எனக்கு பயமாக இருக்குது. டேக் எதுவும் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஃபோன் பண்ணது லூஸ் மாரி வளராத, என்னன்றதை தெளிவாக சொல்லு. இல்லை யூங்கி, நான் இன்றைக்கி காலேஜுக்கு போகாதனால காலேஜ் முடிஞ்சது எனக்கு கால் பண்ணிவிட்டு நல்லா தான் பேசிகிட்டு இருந்தான். திடீர்னு யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொன்னான். நானும் சரி ஒன்றும் இல்லை, திரும்பி பக்கமாக நடந்து போ அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன். அதுக்கு அடுத்தது அவன் எதுவுமே பேச மாட்டேங்கிறான். எனக்கு பயமாக இருக்குது யூங்கி. இப்போ நீ எங்கே இருக்க? நான் வீட்டில் தான் இருக்கேன். அங்கே இரு, நான் வரேன். சீக்கிரம் வா யூங்கி, சீக்கிரம் வா, எனக்கு பயமாக இருக்குது. கடைசியாக எங்கே இருக்குன்னு சொன்னான். அவன் வீட்டுக்கு போகிற ஸ்ட்ரீட்டில் தான் இருந்தேன்னு சொன்னான். அந்த ஸ்ட்ரீட் வழக்கமாகவே எப்போவுமே காலியாக தான் இருக்கும். எவனாவது பார்த்து வச்சுட்டு வந்து, ஐயோ எனக்கு பயமாக இருக்குது, நீ சீக்கிரம் வா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினை ஒரு மாதிரி ஒரு படபடப்போடையே நம்ம யூங்கியை கூப்பிட்டுருக்கா. இப்போ உடனே நம்ம யூங்கியும் சரின்னு சொல்லிட்டு, நீ எங்கே இருக்கியோ அங்கே இரு, நான் ஒரே நிமிஷத்தில் வந்துடுறேன் நான் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காலை கட் பண்ணிட்டா. நம்ம யூங்கியும் வந்து ஒரு 5 மினிட்ஸில் நம்ம ஜிமினை போயிட்டு ரீச் ஆகிடுறாரா. வீட்டுக்கு போனதும் ஜிமினை போய் பார்த்தா அப்படியே அழுதுட்டுருக்காரு.
கவுச்சில் உட்காந்துட்டு ஜிமின் யூங்கியை பார்த்த உடனே ஓடி போயிட்டு ஒரு ஹக் பண்ணிவிட்டு எனக்கு பயமாக இருக்கு வா இப்போயே போலீஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம யூங்கியை கூட்டிகிட்டு போலீஸ்க்கு போகலான்னு கிளம்பா. இப்போ உடனே நம்ம யூங்கி இரு முதல்ல போயிட்டு வீட்டில் செக் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறமேட்டு போகலாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம யூங்கி டக்குன்னு நம்ம ஜிமினை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம டேவோடைய வீட்டு பக்கமாக போக கரெக்டாக நம்ம டே போயிட்டு இருந்த ஸ்ட்ரீட்டில் பார்க்குறாங்க. அங்கே ஒரு தூரத்தில் ஒரு சில புக்ஸ் அப்படியே ரோட்டில் விழுந்து கிடக்குது. நம்ம ஜிமின் டக்குன்னு நம்ம யூங்கியோடைய வண்டியை விட்டு இறங்கி ஓடி போயிட்டு அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா அந்த புக்கு எல்லாமே நம்ம டேவுடையது. அதில் நம்ம டேவுடைய நேமும் வந்து எழுதியிருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம ஜிமின் பயந்துக்கிட்டே இங்கே பாரு இது டேவுடையது டேக்கு ஏதோ ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாம் என்னால் தான் நான் பேசிகிட்டு இருந்தனால தான் அவனுக்கு ஏதோ ஆகிடுச்சு. நான் காலை கட் பண்ணியிருக்கணும் அப்பயே அவன் உஷாராக போயிருப்பான். ஐயோ எல்லாம் என்னால் தான் இவங்க டேடி ஒன்றும் இல்லை எதுக்காக இப்போ நீ உன் மேலே பழியை போட்டுக்கிற நீ காலில் இருந்ததுனால தான் இப்போ அவனை யாரோ எடுத்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்றதாவது இப்போ தெரிய வருது. நீ எதுவும் பெருசாக பேசிக்காத முதல்ல வீட்டுக்கு போகலாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினை அப்படியே காம் டவுன் பண்ணி நம்ம டேவுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போனால் நம்ம டேவுடைய அம்மா அப்பாவை தாண்டா காட்டுறாங்க. அவங்க நார்மலாக நம்ம டேவுடைய அப்பா வந்து டிவி பார்த்துட்ருக்காரு. நம்ம டேவுடைய அம்மா வந்து கிச்சனில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இப்போ உடனே நம்ம ஜிமினை நம்ம இவங்க 2 பேருமே நம்ம டேவுடைய வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறத பார்த்துட்டு நம்ம டேவுடைய அம்மா தான் அப்படியே அழகாக வார்ம் வெல்கம் பண்ணுறாங்க 2 பேரையுமே. இப்போது நம்ம டேவுடைய அம்மா தான் ஏய் இவங்க என்ன திடீர்னு வந்திருக்கா ஜிமின் ஏன் ஒரு மாதிரி இருக்க நீ என்னாச்சு ஆண்டி டே வந்தானா டே இன்னும் வரலையே நீ இன்னைக்கு காலேஜுக்கு போகலையா அவன் உன் கூட தானே எப்பவுமே வருவான். இல்லை ஆண்டி நான் இன்றைக்கி காலேஜுக்கு போகல நான் இன்றைக்கி காலேஜுக்கு லீவு இன்னும் டே வீட்டுக்கு வரலையா இல்லைடாம்மா இன்னும் வரல அவன் மேபி எதாவது ஒர்க் எதனா இருக்கும் போல். இல்லை ஆண்டி டே அப்போவே காலேஜ்லேருந்து கிளம்பிட்டான். என்ன சொல்கிற நீ ஆமாம் ஆண்டி இந்த புக்ஸ் எல்லாமே ரோட்டில் இருந்துச்சு. ரோட்டில் இருந்ததா டே எங்க தெரியல ஆண்டி நான் இன்றைக்கி காலேஜுக்கு போகாதனால காலேஜ் முடிஞ்சதும் எனக்கு கால் பண்ணான். நல்லா தான் பேசிகிட்டு இருந்தான். திடீர்னு யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது பின்னாடி ஃபுட் சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னான். நானும் சரி எதுவும் திரும்பி பார்க்காத அப்படி அங்கே யாரும் ஆள் இல்லைன்னா மெயின் ரோட்டுக்கு வான்னு சொன்னேன். இல்லைடா நான் நல்லா தள்ளி வந்துட்டேன் மெயின் ரோடை விட்டு தூரமாக வந்துட்டேன் நான் வீட்டுக்கிட்ட தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதனால் சரி பரவாயில்ல திரும்பாமல் நடந்து போ அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமேட்டு பேசவே இல்லை அவன். கால் கட் ஆகிடுச்சு. கால் கட் ஆகிடுச்சா ஷிமின் என்னங்க நீங்கள் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவுடைய அப்பாவை கூப்பிட்டு இந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஜிமின் எக்ஸ்பிளைன் பண்ண இப்போ அடுத்த செகண்டு எல்லாருமே சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பிடுறாங்க. எல்லாருமே போயிட்டு டேவு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஃபோன் கால் லாஸ்ட்டு இப்போ தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக போலீஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ண அவங்களும் வந்து சரி நாங்கள் இப்போயே வந்து தேட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதில் ஒரு சில போலீஸ் வந்து நம்ம ஜிமின்கிட்ட வந்து டே வந்து எப்படிப்பட்ட பையன் அப்படின்றதெல்லாம் வந்து விசாரிச்சிட்ருக்கா. இப்போது அப்படியே நம்ம டேவை வந்து தேடுற ஒரு வேலையெல்லாம் அந்த இடம் வந்து ஆரம்பிக்குது. அந்த இடம் ஃபுல்லாக இப்போ பரபரப்பாகுது. இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே தாண்டா காட்டுறாங்க. அந்த இடம் வந்து ரொம்ப பச்சை பசேல்னு ரொம்பவும் ப்ளசண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலி ஃபாரஸ்ட்னால் பொதுவாக அடர்த்தியாக கொஞ்சம் கூட இந்த பக்கம் என்ன இருக்குன்றத அங்கேருந்து பார்த்தா தெரியாது அந்தளவுக்கு ஒரு இதுவாக இருக்கும். பட் இந்த ஒரு ஃபாரஸ்ட் வந்து அப்படி கிடையாது. ஒரு நல்ல அடர்ந்த காட்டுக்கு நடுவில் ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டும் மரம் இல்லாமல் அந்த இடத்துல சூரிய வெளிச்சம் படுற அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வீடு இருக்குது. அந்த இடத்துல ஃபுல்லாக மரக்கட்டையால் செய்யப்பட்ட ஒரு வீடு. அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு குட்டை ஒரு குளங்குட்டை மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நிறைய அப்படியே தண்ணி அவ்வளோ சுத்தமாக இருக்குது. அதுக்குள்ளே குட்டி குட்டி மீனெல்லாம் நீந்துது. அதில் பூவெல்லாம் பூத்து இருக்குது. பக்கத்துலேயே மரம் இருக்குது. நிறைய குட்டி குட்டி மான்கள்லாம் அங்கங்கே ஓடிட்டு இருக்குது. இப்படி அந்த இடமே பார்க்குறதுக்கு ஒரு ப்ளசண்ட்டாக செம்ம அழகாக ஒரு பக்காவான வியூவாக இருக்கிற ஒரு பிளேஸ் தான்டா. இப்போது அப்படியே அந்த வீட்டுக்கு உள்ளே போனால் அந்த வீட்டுக்கு உள்ளே போகும்போது அந்த வெளியே இருந்து பார்க்க தான் ஒரு உட்டன் வீடு. ஆனால் உள்ளே பார்த்தா அவ்வளோ லக்ஸூரியஸாக ஒரு பொருளும் அவ்வளோ அழகாக இருக்குது. அதில் இருக்கிற அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு லைட் செட்டிங்ஸும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த கேண்டில் வைக்கிறதுக்காக ஒரு இடம்லாம் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது அந்த இடம் பார்க்க.
இப்போ அப்படியே கட் பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பெட்ரூம்குள்ளே போனால் அந்த வீட்டுக்கு வெளியே எந்த அளவுக்கு ஒரு ப்ளசண்ட்டாக ஒரு சூப்பரான ஒரு வைப் இருந்துச்சோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அந்த ரூமில் இருக்குது. ஆக்சுவலி அந்த ரூமும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு லக்ஸூரியஸ் லுக் தருது. அந்த ரூமில் லைட்ஸ் எதுவுமே இல்லை, ஃபுல்லாக கேண்டில் தான் இருக்குது. பகல் டைம்லேயும் அந்த ரூமில் மட்டும் ஜன்னலே இல்லை, ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. அங்கங்கே கேண்டில்ஸ் எரியுது. அந்த கேண்டில்னாலேயே அந்த ரூமே அவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. இப்போது அந்த வெளிச்சத்தில் அந்த ரூமில் இருக்கிற ஒரு பெட்டு மேலே ஒரு பர்சன் படுத்திருக்காரு. அந்த பர்சனுடைய கைகள் ரெண்டும் அவருடைய தலைக்கு மேலே கட்டப்பட்டிருக்கு, கண்களும் கட்டப்பட்டிருக்கு, காலும் கட்டியிருக்கு. இப்போ அந்த பர்சன் அப்படியே ஒரு மாதிரி மயக்கமான மாதிரி அப்படியே அமைதியாக அந்த இடத்துல படுத்துட்ருக்கா. இப்போது அந்த பெட்ரூம்குள்ளே ஒரு பர்சன் ஒரு மாதிரியாக ரக்கடாக பிளாக் ஷர்ட் போட்டு அதில் 2 பட்டன்ஸை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு ஒரு பில்டட் பாடியோட ஒரு கட்ஸோடு அந்த பெட்ரூம்குள்ளே என்ட்ராகிறாரு. அவர் என்ட்ராகும்போது அவருடைய ஃபேஸ் ரொம்பவும் ஒரு மாதிரி கோவமாக ஒரு மாதிரி வல்கராக இருக்குது. பட் அந்த பர்சன் படுத்திருக்க பர்சனை பார்த்த உடனே அந்த உள்ளே வந்த பர்சனுக்கு ஃபேஸ் அப்படியே மாறுது. அப்படியே ஒரு சாஃப்ட் கார்னர் வருது அவருக்கு ஃபேஸில். இப்போது பொறுமையாக நடந்து போயிட்டு அந்த பெட்டில் படுத்துட்ருக்க பர்சன் கிட்டே போயிட்டு அவருடைய சீக்ஸை பிடிச்சி அந்த பர்சனுடைய ஃபேஸை பார்க்க வைக்கிற மாதிரி அவரை படுத்துட்ருக்கவருடைய ஃபேஸை திருப்ப இப்போ உடனே அந்த நின்றுட்டுருக்க பர்சன், டே டே கண்ணா, எவ்வளோ நேரம் தூங்குவீங்க பேபி, எழுந்திருக்கணும், டே டே எழுந்துரு. யார் யார் எதுக்கு என்ன இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க? ப்ளீஸ் தயவு செஞ்சு விடுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் கிடையாது. யார் அது? ப்ளீஸ் விட்டுருங்கண்ணா. அச்சோ, எழுந்த அடுத்த செகண்டே டேடியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு அவ்வளோ ஆசையாக இருக்கா உனக்கு? டேடியா, இங்கே பாருங்கள், நீங்கள் நினைக்கிற ஆள் நான் கிடையாது. நீங்கள் மாற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு விட்டுருங்க. நீங்கள் நினைக்கிற ஆள் நான் கிடையாது. நீங்கள் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. நான் உங்களை முன்ன பின்ன பார்த்துருப்பேனான்னு கூட எனக்கு தெரியாது. ப்ளீஸ் விடுங்க என்ன. எனக்கு கையெல்லாம் வலிக்குது. அட்லீஸ்ட் நான் அவுத்தாவது விடுங்க. ஓ, உன்னை அவுத்து விட்டுனா ஓடிடுவியே. ப்ளீஸுங்க, யாருங்க நீங்கள்? ப்ளீஸ் நீங்கள் என்னை விட்டுருங்க. நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்க, இப்படி ஒரு பிளேஸ் இருக்குது அப்படின்லாம் நான் வெளியே கூட சொல்ல மாட்டேன். ப்ளீஸ், எனக்கு பயமாக இருக்குது. நான் இந்த மாதிரிலாம் எனக்கு பயமாக இருக்குது. நான் யாரும் வம்பு தும்புக்கும் போக மாட்டேன். ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. நான் வெளியே யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் விட்டுருங்க என்ன. நீ இவ்வளோ கெஞ்சினாலும் நான் விட போகிறதில்ல. கெஞ்சுன்னா கெஞ்சு, அது உன்னுடைய வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் ஆல்சோ யுவர் எனர்ஜி. புரியுதாட்டே? என் பேரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. யாருங்க நீங்கள்? உன் பேரை சொன்னதுக்கே எப்படி ஆச்சரியப்படுற? உன் பேர், உன் ஊர், உனக்கு என்ன ப்ளட்டு, உன் அப்பன் பேர் என்ன, உங்கள் அம்மா பேர் என்ன, உன் அப்பனுடைய அப்பன் பேர் என்ன, எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு தெரியும். புரியுதா? என்ன உன் உடம்புல எங்கெங்கே மச்சம் இருக்குன்னு தான் எனக்கு தெரியாது. பரவாயில்ல, கூடிய சீக்கிரம் அதையும் தெரிஞ்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. ப்ளீஸ்ங்க, என்னை விட்டுருங்க. எனக்கு பயமாக இருக்குது. நான் யாரும் வம்பு தம்புக்கும் போக மாட்டேன். நீங்கள் மாற்றி என்ன கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. நான் அந்த மாதிரி பட்ட ஆள் கிடையாதுங்க. ப்ளீஸ்ங்க, என்னை விட்டுடுங்க. டேய், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் கிம் டேயோங்னா அது நீ ஒருத்தந்தான். புரிஞ்சுதா? ஒன்று எப்படி நான் மாற்றி கூப்பிட்டு வந்திருப்பேன்னு நீ நினைக்கிறேன்? என்னுடைய பேபியை நான் எப்படி மாற்றி கூப்பிட்டு வருவேன்? நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. யாருங்க நீங்கள்? எனக்கு பயமாக இருக்குது. என்னை பார்த்தா அவங்களுக்கு பாவமாக வேண்டியா? ப்ளீஸ் விட்டுருங்க. டே, எனக்கு உன்னை பார்த்தா பாவமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப பாவமாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, என் பேபியை டேடியே இப்படி கட்டி வச்சு பேச வேண்டியதாகிடுச்சு. என்ன பண்ணுறது? பேபி அவுத்து விட்டா பேபி ஓடுறதுலலாம் இருப்பான். டேடியை புரிஞ்சுக்கவே மாட்டான். என்ன பண்ணுறது? கொஞ்ச நாள் போட்டோம், ஒரு 2 months 3 months போகட்டும். அதுக்கப்புறமேட்டு டேடி ஒன்று அவுத்து விட்றேன். இங்கே பாரு,
ப்ளீஸ். எனக்கு எனக்கு பயமாக இருக்குது. உனக்கு மரியாதை எவ்வளோதான். இதுக்கப்புறமேட்டு இதுக்கப்புறமேட்டு நீ இப்படி இருந்தனா நான் நான் நீ ஒன்றும் பண்ண முடியாது. இங்கேருந்து உன்னால் பெர்மிஷன் இல்லாமல் வெளியே போகவே முடியாது. நீ என்ன தான் கத்தி கூப்பாடு போட்டாலும் எவனும் வரமாட்டான். எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்ருக்க? தயவு செஞ்சு என்னை விடு. எனக்கு பயமாக இருக்குது. தயவு செஞ்சு விடு. நான் எங்கள் அம்மா அப்பாட்ட போகணும். அவங்க என்னை தேடுவாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுடு. இங்கே பாருட்டே, ஒரு விஷயம் இப்போ சொல்கிறேன். இதுக்கப்புறம் நான் இதை ரிப்பீட் பண்ண மாட்டேன். புரிஞ்சுக்கோ. நீ எனக்கு மட்டும்தான். புரியுதா? உன் மேலே வேறு ஒருத்தனுடைய கை கூட படவிட மாட்டேன். நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். நல்லா கேட்டுக்கோ. உனக்கு என்ன வேணும்னாலும் இந்த ஜங்குக் செய்வான். எது வேணும்னாலும் கேளு. இந்த உலகத்தில் இருக்க எது வேணும்னாலும் கேளு, நான் செய்வேன். என் உயிரை கூட தருவேன். ஆனால் உன்னை விட மாட்டேன். நீ எனக்கு மட்டும்தான். புரிஞ்சுதா? இதுக்கப்புறமேட்டு என்னை விடு, அவுத்து விடு. நான் அங்கே போகணும், இங்கே போகணும், அவங்க எனக்கு வெயிட் பண்ணுவாங்க, இவங்க எனக்கு வெயிட் பண்ணுவாங்க. நெவர். உனக்கு வெயிட் பண்ணுற ஒரே ஆள் நான் ஒருத்தந்தான். வேறு எவனும் இருக்கக்கூடாது. கவலைப்படாத. கொஞ்ச நாள் போட்டோம், எல்லாரையும் மறக்க வைக்கிறேன். இங்கே பாரு, எதுக்காக என்ன இப்படி பண்ணிகிட்ருக்க? எனக்கு பயமாக இருக்குது. உனக்கு காசு பணம் எதுனா வேணும்னா சொல்ல, நான் கொடுத்துட்றேன். அதுக்கு நான் எதுக்காக இப்படி கொண்டு வந்து வச்சிட்ருக்கேன்? உனக்கு வேறு ஆளே கிடைக்கலையா? நான் தான் கிடைச்சேனா? ஆமாம், கடந்த 3 வருஷமாக நானும் பார்க்குறேன். வேறு எவனா ஒருத்தன் கிடைப்பான், அவனை கூப்பிட்டு போகலான்ட்டு. ஆனால் என் கண்ணு உன் மேலே பட்டது, உன்னையே தான் தேடுது. என்ன பண்ணுறது? அந்த கண் இருக்குல்ல, அதை பார்த்தோன்னா நான் பேச மாட்டேன். எதுனா ஒன்று பண்ணிவிடுவேன். அதனால தான் அதை மூடி வச்சுருக்கேன். இருந்தாலும் இந்த ஒத்தட்டு பண்ணுற வேலை இருக்கே, கேள்வி மேலே கேள்வி கேட்டு என்னை இன்னும் டெம்ட் ஆகுது. எதனா பண்ணவா ஒன்று? இங்கே பாரு, ப்ளீஸ் என்கிட்ட வராது. எனக்கு பயமாக இருக்குது. தயவு செஞ்சு தள்ளிப்போம். என்கிட்ட வராது. என்னை தொடாத. அருவருப்பாக இருக்குது எனக்கு. நான் இன்னும் உன்னை தொடவே இல்லை பேபி. இதெல்லாம் வெறும் ஸ்டார்டிங் தான். இன்னும் போக போக நிறைய இருக்குது. புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். அடாப்ட் பண்ணிக்கோ. இதுக்கப்புறமேட்டு இந்த ஜங்கு கூட கஸ்டடியிலேருந்து நீ எங்கேயும் போக முடியாது. உனக்கு ஒரே ஒருத்தந்தான், அது நான் மட்டும்தான். புரிஞ்சுதா? உன்னுடைய ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் இனிமேட்டு நான் ஒருத்தந்தான். என்னை வேறு யாராலையும் உன்னால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. புரிஞ்சுக்கோ. ஐ லவ் யூ. ஐ எம் ஃபக்கிங் லவ் யூ. புரிஞ்சுதா? ஐ லவ் யூ டே. இதெல்லாம் லவ்வா? நீ முதல்ல எனக்கு அவுத்து விடு. எனக்கு கையெல்லாம் வலிக்குது. நான் அவுத்து விடு. என்ன பண்ணவ? நான் உன்னை அவுத்து விட்ட வாய்ப்பே இல்லை. வேணும்னா போயிட்டு போகுது, கண்ணை மட்டும் அவுத்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்க நம்ம டீயோடைய கண்ணை மட்டும் அவுத்து விட, நம்ம டீ அந்த கண்கட்டை வந்ததும் ஒரு 2-3 வாட்டி அப்படியே கண்ணை சிமிட்டிட்டு அவர் இருக்கிற இடத்த சுற்றி முற்றி பார்க்குறாரு. அவருக்கு ஃபஸ்ட்டு எல்லாமே ஃபுல்லாக ப்ளர்ரியாக தெரியுது. அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷன் அப்படியே கிளியராக அந்த இடம் அப்படியே ஃபுல்லாக உட்டன் சுவராக இருக்குது. சுற்றி சுற்றி அங்கங்கே மெழுகுவர்த்தி எரியுது. அந்த மெழுகுவர்த்தி எரியறதுலேயே அந்த ரூம் கொஞ்சம் நல்லா வெளிச்சமாகவும் இருக்குது. பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்க நம்ம ஜங்குக்குடைய ஃபேஸ் நம்ம டேக்கு அவ்வளோ கிளியராக தெரியுது. நம்ம டே ஜங்குக்கா முன்ன பண்ண எங்கேயுமே பார்த்தது கிடையாது. நம்ம டே கண்ணை திறந்து அந்த இடத்த ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறதெல்லாம் நம்ம ஜங்குக்கா அவ்வளோ ஷார்ப்பாக ஒத்து பார்த்துட்ருக்காரு நம்ம டேவோடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸை. இப்போ நம்ம டேவை பார்த்து, என்ன பேபி, உன்னுடைய ரூம் ரொம்ப பிடிச்சிருக்கான்? இங்கே பாரு, என்னை அப்படிலாம் கூப்பிடாத. நான் நான் நீ நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது. நானும் ஃபைனலாக சொல்கிறேன், என்னை விட்டுடு. நீ என்னை விடலைனாலும் பரவாயில்ல. என் ஃப்ரெண்டு, எங்கள் அம்மா, என் அப்பா என்னை தேடி வந்துடுவாங்க. உன்னை மாதிரி கிடையாது யாருமே. எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்ருக்க? நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. இது லவ்வே கிடையாது. இப்படி தான் பிடிச்சவங்கள கை காலெல்லாம் கட்டி போட்டு வச்சுருப்பாங்களா? ஓ, அப்போ எனக்கு வேறு எப்படி உன்னை ஹேண்டில் பண்ணுறது? உன்னை தூக்கி மாடியில் உட்கார வச்சு
சாப்பாடு விட்டுக்கிட்டு சொல்ல குத்தி பிடிச்சி குத்தின்னு கொஞ்சிட்டு தூக்கி இடுப்பில் வச்சுட்டு சுத்த சொல்கிறியா? ம் பாரு, நீ தயவு செஞ்சு விட்டுடு. என்னால் உனக்கு எந்த யூஸும் கிடையாது. நான் உன்னை லவ் பண்ண போகிறதும் கிடையாது. நீ ஏன் இப்படி இருக்க? நீ மற்றவங்கள மாதிரி இருக்கலாம்ல, எதுக்காக இப்படி? ஏன்னா எனக்கு அவங்கள மாதிரி இருக்க பிடிக்கல. அவங்க எல்லாரும் வேஷம் போடுவாங்க டி. சத்தியமா உன் ஃப்ரெண்டு கூட கேட்டுக்கோ, உன் கூட இருக்கவங்க கேட்டுக்கோ, உன் கிளாஸில் இருக்கவங்க கேட்டுக்கோ. ஏன் நீ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறிய பார்ட் டைமாக, அவங்கிட்ட போய் கேட்டுக்கோ. அவன் உன்னை எப்படி பார்ப்பான் தெரியுமா? ஒவ்வொரு தடவையும் நீ கீழே குனிஞ்சு எழுந்திருக்கிறப்போ உன்னை அப்படியே ரசிப்பான். அப்படியே ஃபிட்டாக வந்து உன்னை சாப்பிட்ருவான். அவ்வளோ ரசிப்பான் உன்னை, டாப் டு பாட்டம். கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, என்னை விடவே நல்லா ரசிப்பான். அதான் அதுக்கு அடுத்தது அந்த கடையே மூடுற மாதிரி அவனை கொண்டுட்டேன். அதுக்கப்புறம் நீயும் கொஞ்சம் உன்னுடைய வேலையில் ஒர்க்கில் பிஸி ஆகிட்டல. அதுக்கப்புறமும் பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்ருக்க போல. அப்போ அப்போ அவர் 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 இறந்ததுக்கு காரணம் நான் தான். உன்னை அப்படி பார்த்துட்டு இருந்தான்ட்டே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்த ஜங்குக்கு பிடிக்காது இந்த உலகத்தில் எதுவும் உயிரோடு இருக்காது. இன்ஃபேக்ட் நீயும் தான். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கிட்டே. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அவ்வளோ பிடிச்சிருக்குது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் உன்னை இப்படி வச்சு பேசிகிட்ருக்கேன். எனக்கு பிடிக்காத விஷயம் எதுனா ஒன்று பண்ண அடுத்த நிமிஷம் மூச்சு நின்றுடும். புரியுதா? நான் எந்த அளவுக்கு ஒரு பர்சனுக்கு லவ்வை கொடுக்குறேனோ அதே மாதிரி கொடுமைப்படுத்தவும் தெரியும். உன் அளவோட அடக்கமாக இருந்தனா உயிரோடு என் கூட வாழலாம், இல்லைன்னா செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அந்த ரூமை விட்டு அப்படியே வெளியே வந்துடா. நம்மகிட்டே பெட்டில் அப்படியே படுத்துட்டு அழுதுட்டுருக்காரு. அவரால் திரும்ப கூட முடியல, அந்தளவுக்கு டைட்டாக கட்டி வச்சுருக்காரு ஜங்குக்கு. இப்போது கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆக இந்த பக்கம் நம்ம டேவோடைய பேரண்ட்ஸை தாண்டா காட்டுறாங்க. நம்ம டேவோடைய அம்மா அப்பா, அது இல்லாமல் நம்ம ஜிமின், யோங்கி, இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒவ்வொரு பக்கமாக போய் நம்ம டே இருக்கிற வேண்டிய இடம், இல்லை அவர் போகிற லைப்ரரி, அவர் வேலை பார்க்குற இடம், அவர் படிக்கிற இடம்னு சொல்லிட்டு ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையும் போயிட்டு தேடிட்டு இருக்க. பட் அங்கே எங்கேயுமே டே கிடையாது. அங்கே இருக்கவங்க எல்லாருக்கிட்டேயும் விசாரிக்க அவங்களுக்கு தெரியலன்னு தான் சொல்கிறாங்க. இப்படியே தான் போலீஸும் தேடிட்டு இருக்கா. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுதுடா. கிட்டத்தட்ட டின்னர் டைம் வந்தது, அதாவது ஒரு 10:30 போல் ஆகிடுது. இப்போது அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம டே சைடு பார்த்தா டே வந்து கட்டி போட்டவர் இன்னமும் கட்டினபடியே தான் இருக்கார். இப்போது கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக அந்த அவர் படுத்துட்ருக்க ரூம் டோர் வந்து ஓப்பன் ஆகுது. யாருன்னு பார்த்தா நம்ம ஜங்குக்கு கையில் ஒரு பிளேட்டோடு உள்ளே வராரு. உள்ளே வந்துட்டு, டே பசிக்குதா? எனக்கு ஒன்றும் பசிக்கலையா? ஈவினிங்லேருந்து ஒன்றும் சாப்பிடாம இருக்க, எப்படி பசிக்காமல் இருக்கும்? நீ தான் காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு உள்ளே போகும்போதே அம்மா பசிக்குதுன்னுலாம் கத்திட்டு போவேன். ஏன் என்னுடைய பேபிக்கு பசிக்கலாம்? டாடியை சரியாக ஃபீட் பண்ணலையா உனக்கு? சொல்ல, பேபிக்கு ரொம்ப ஃபேவரட் என்ன? வெயிட் பண்ண, டாடியை கெஸ் பண்ணுறேன். ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் பிடிக்கும். ஸ்பைசி ஃபுட் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன். கரெக்டாக? என்னை பற்றி நீ இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்க. எனக்கு இந்த மாதிரி கட்டி போடுறது, குடும்பப்படுத்துறதுலாம் எனக்கு பிடிக்காது. இது உனக்கு தெரியாதா? தெரியும் உனக்கு இதெல்லாம் பிடிக்காது. உனக்கு ரகடாக இருந்தால் பிடிக்காது, உனக்கு சாஃப்ட் கேரக்டராக இருந்தால் தான் பிடிக்கும். உன்னுடைய ஜிமின், அவன் யார்? உன் சோல்மேட்டு தானே? அவனை போடுறான். அவன் தானே 24 மணி நேரமும் உன் கூட இருக்கான். அவனை மாதிரி ஃபன்னியாக இருந்தால் தான் உனக்கு பிடிக்கும். எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் என்ன பண்ணுறது பேபி, நீ ஓடிடுவியே. அதனால தான் டாடி உன்னை கட்டி வச்சுருக்கேன். சும்மா ஒன்று நீயே டாடின்னு சொல்லிக்காத. நான் அந்த ஒரு பிளேஸை யாருக்கும் தரமாட்டேன், என்னுடைய ஃப்யூச்சர் ஹப்பியை தவிர. ஓவராக கனவு காணாத. நான் உன்னை லவ் பண்ணுவேன், இப்படி கட்டி வச்சா உன் மேலே எனக்கு இறக்கம் வரும், நான் உன்னை லவ் பண்ணுவேன், நீ சொல்கிறதுலாம் நான் கேட்பேன்னு நினைக்காது, ஓகேவா? எங்கே பாருடே, என்னை எதிர்த்து பேசாத, புரிஞ்சுக்கோ. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிக்கணும், பிடிக்க வைக்கிறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு டீயுடைய சீக்ஸை பிடிச்சி பேச, இப்போ உடனே நம்ம டீக்கு செமையா கோவம் வந்துடுது. இப்போ டக்குன்னு கையை மேலே இருந்து கையை என்னன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கத்துறாரு. உடனே நம்ம ஜங்குக்கும் உடனே கையை எடுத்துடுறாரு. இப்போது நம்ம டே தான் அந்த அந்த ஃப்ளைட் அங்கே வை, ஃப்ளைட் அங்கே வை, கிளம்பு, ரூமை விட்டு வெளியே போ. நான் ஃப்ளைட்டை வைக்க சொல்கிறேன், வைக்கிறேன், ஆனால் ரூமை விட்டு வெளியே போக மாட்டான். நீ நீ என் கண்ணு முன்னாடியே வராது, நீ வெளியே போ. எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல. பார்க்க பிடிக்கலையா? அது எப்படி பிடிக்காம போகலாம்? இங்கே பாரு, இங்கே பாரு ஜங்கு, மரியாதை ரூமை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கொஞ்சம் கோவமாக பேரை சொல்லி சொன்ன உடனே நம்ம ஜங்குக்கு ஓகே ஓகே நான் போகிறேன், ஆனால் எப்படி சாப்பிடுவ நீ? நான் வேணா கையை அவுத்துடுவா? அவுத்து விடு. ஓ, இதுக்கு மட்டும் இந்த ஜங்குக்கு வேணுமா உனக்கு? அது அது இங்கே பாருடே, என்னை ஏமாத்தலான்னு நினைக்காத, புரியுதா? நீ என்னதான் கத்தி கூப்பாடு போட்டாலும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். இது என் இடம், என்னுடைய பெட்ரூம், புரியுதா? நீ ஏன் பெட்ரூமில் இருக்க. நான் உன்னை என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் நான் ஏன் அமைதியாக இருக்கேன்? ஏன்னா நம்ம 2 பேருக்குள்ள என்ன நடந்தாலும் அதில் உன் விருப்பமும் இருக்கணும். உன்னை நான் கம்பல் பண்ணக்கூடாது. உனக்கும் பிடிச்சிருக்கணும் அதை பண்ணுறதுக்கு. அது மேபி கிஸ்ஸாக இருக்கலாம், டச்சாக இருக்கலாம், செக்ஸாக இருக்கலாம், அப்புறம் என்ன, அப்புறம் உனக்கும் எனக்கும் ஒரு குட்டி பாப்பாவாக இருக்கட்டும். எதாக இருந்தாலும் அதில் உன் விருப்பமும் இருக்கணும், என் விருப்பமும் இருக்கணும், உன்னோட சந்தோஷமாக இருக்கணும், என் சந்தோஷமும் இருக்கணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் அமைதியாக இருக்கேன். ஏன் பொறுமையை சோதிச்சேன்னா, மயிரே போன்னு எல்லாத்தையும் அவுத்து கட்டாசிட்டு பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். உன்னை நான் விட்டால் மட்டும்தான் இந்த இடத்த விட்டு நீ போக முடியும். நான் உன்னை பயமுடுத்துகிறேன்னு நினைக்காதட்டே. ஐ லவ் யூ. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உன் மேலே பைத்தியமாக இருக்கேன். நானே நினச்சாலும் என்னால் உன்னை விட முடியல. அது தெரியுமா உனக்கு? நானே ஏகப்பட்ட வாட்டி நினச்சிட்டேன், பார்க்க பழம் மாதிரி இருக்கான், பாவம், எதுக்கு அவனை கூப்பிட்டு வந்து நம்ம கூட வச்சு அவனுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு, வேண்டாம் விட்டுருவோம் அப்படின்னு நினச்சாலும் என் மூளை இருக்கே, அது சரியான சைக்கோ. அதுவும் அந்த சைக்கோ உன் மேலே பிடிச்சிருச்சுன்னா பார்த்துக்கோயேன். அதனால அவனை கூட்டிகிட்டு வா, கட்டி போட்டு வை, அவன்கிட்ட இப்படி நடந்துக்கும், அவன் இப்படி பழகுவான், இப்படி இருப்பான், அவங்ககிட்ட கொஞ்ச நாள் இப்படி இருந்தேன்னா அவங்ககிட்ட ஜாலியாக பழகுவான் அப்படின்னு என்னையே மேனிப்புலேட் பண்ணிடுச்சு. அதனால் என்னுடைய டேவை என்னால் விட முடியல. அதனால் இப்போ டே என்ன பண்ணணுன்னா, இந்த டேடியை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், புரியுதா? டேடியா? ஆமாண்டி, எனக்கு நீ டேடின்னு கூப்பிடணுன்னு ரொம்ப நாள் ஆசை. எங்க ஒரு வாட்டி சொல்லு, பாயை திறந்த, ஜங்குக் டேடி. நான் செத்தாலும் அதை சொல்ல மாட்டேன். நீ சாக மாட்ட, நான் கூட இருக்கும்போது நீ எப்படி சாவ? சொல்லு, வாயை திறந்து சொல்லு. டேடி கூப்பிடு, அழகா பாசமா. சரி சிவா கூப்பிட்டாலும் பரவாயில்ல, நான் அதை ஏற்றுப்பேன். சொல்லு. கோமா கூப்பிட்டாலும் பரவாயில்லடா, சொல்லுடா. சொல்ல முடியாது, உன்னை சொல்ல வைக்கிறேன். இன்றைக்கி இல்லைன்னா என்ன, நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா நாளன்னைக்கு. நீ இனிமேட்டு என் கூட தானே இருக்க போகிற, எங்கே போக போகிற? சரி, இப்போது சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு அவர் ஸ்பூனில் சாப்பாடு எடுத்து டேக்கு வந்து ஊட்டி விடுறதுக்காக அவருடைய லிப்ஸ் கிட்ட கொண்டு போக, பட் நம்ம டே வந்து ஃபேஸ் அப்படிக்கா திருப்பிக்கிறாரு. இப்போது டே என் கையை அவுத்து விட, நானே சாப்பிட்றேன். ஓ அப்படியா, சரி, நான் பக்கத்தில் இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு அந்த பிளேட்டை அங்கே இருக்கிற நைட் ஸ்டாண்ட் மேலே வச்சுட்டு நம்ம டேவுடைய கையை காலை வந்து அவுத்து விட்டுடுறாரு.
கையை அவுத்து விட்டதும் நம்ம ஜங்குக்கு வந்து அந்த பிளேட் எடுத்து நம்ம டே கிட்ட கொடுத்து புடி அப்படின்னு சொல்ல, நம்ம டே வந்து எதுவும் பெருசாக ஆர்கியூமெண்ட் பண்ணாமல் கையில் வந்து வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு நம்ம டே வந்து கையில் ஸ்பூன் எடுக்க அதை பார்த்துட்டு சாப்பிட போகிறான் அப்படின்றத நம்ம ஜங்குக்கு வந்து புரிஞ்சுக்கிறாரு. ஸோ நம்ம டேக் கிட்ட இருந்து கொஞ்சம் அவருடைய கால் பக்கம் கீழே பக்கமாக இறங்கி கொஞ்சம் நவுந்து உட்காந்துட்டு கால் கட்டியிருந்தார் இல்லையா, அந்த இடத்த வந்து லைட்டாக அப்படியே மசாஜ் கொடுக்குற மாதிரி லைட்டாக அமுக்கி கொடுக்க, நம்ம டே வந்து காலை எடுக்க ட்ரை பண்ணுறாரு ஜங்குக் கிட்ட இருந்து. இப்போ உடனே அந்த காலை எடுத்து பிடிச்சி நிற்க வச்சுட்டு, சாரிண்ணா, உன்னை நான் கட்டி வச்சிருக்கக்கூடாது தான், இருந்தாலும் நீ ஓடிடுவியே, அதனால தான், நீ சாப்பிடு, நான் உனக்கு கால் அமுக்கி விட்றேன். நீ எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க? ஒரு பக்கம் சைக்கோ மாதிரி பேசுகிற, ஒரு பக்கம் இப்படி பேசிகிட்ருக்க, எனக்கு உன்னை பார்த்தாலே பயமாக இருக்குது. நீ என்னை பார்த்து பயப்படவே வேண்டாண்டி, எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன். எனக்கு எனக்கு உன்னை தவிர என் லைஃப்பில் வேறு எதுவுமே வேண்டான்னு தோணுது. எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் ஆனால் நான் வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணால் நீ கண்டிப்பாக என்னை ஏற்றுக்க மாட்டேன், அது எனக்கு தெரியும். அதனால தான் இப்படிலாம் பண்ணுறேன். என்னை நீ அக்செப்ட் பண்ணிக்கோ. நான் உன்னை ராணி மாதிரி வச்சு பார்த்துக்குறேன். நான் உன்னை நான் கஷ்டப்படுத்தவே மாட்டேன். உனக்கு கஷ்டம்னா என்னன்றதை மறக்கிற அளவுக்கு நான் பண்ணுவேன். ஆனால் எனக்கு நீ பதில் கொடுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், அந்த ஒரு லவ். எனக்கு உங்ககிட்ட இருந்த அந்த லவ் வேணும். அதனால தான் நான் இவ்வளோவும் பண்ணுறேன், புரிஞ்சுக்கோ, இப்போ சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு, இப்போ நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி சாஃப்டாக பேச நம்ம டேக் வந்து அது ஒரு மாதிரி ஆகிடுது. என்ன இவன் எப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அந்த சாப்பாட்லேருந்து ஒரு ஸ்பூன் அப்படியே வாய்க்கிட்ட கொண்டு போயிட்டு பயந்து திரும்பி அதை பிளேட்லேயே வச்சுற. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு, என்ன பயமாக இருக்கா? அதில் எதனா கலந்துருக்குன்னு பயமாக இருக்கா? சொல்லு. ஆமாம், பயமாக தான் இருக்குது எனக்கு, நீங்கள் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேட்டை வந்து நம்ம டேக்கிட்டேருந்து வாங்கி அதுலேருந்து 2 ஸ்பூன் எடுத்து நம்ம ஜங்குக்கே சாப்பிட்டு, செத்தா சேர்ந்து சாப்பிடலாம், இப்போ சாப்பிடு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு திரும்பி அந்த பிளேட்டை டேக்கிட்டே கொடுக்க, நம்ம டீ வந்து சாப்பிடாமல் மடியிலே வச்சிட்ருக்காரு. நம்ம ஜங்குக்கும் அப்பப்போ பார்த்துட்டு கால் அமுக்கி விட்டுட்ருக்காரு. நம்ம ஜங்குக்கு கால் அமுக்கி விடுறது நம்ம டேக் வந்து நல்லா மசாஜ் செம்ம ஃபீலிங்காக இருக்குது. அதை அப்படியே ஃபீல் பண்ணுறாரு. பட் ஆனால் வெளியே எதுவும் காட்டிக்காமல் அந்த ஒரு பயம் கலந்தா மாதிரியே உட்காந்துட்ருக்காரு. இப்போது நம்ம டீவே அந்த ஸ்பூனை லைட்டாக அப்படியே கையில் போட்டு உருட்டிக்கிட்டே, உன் பேர் என்ன சொன்னா? என்ன கேட்டீங்க? உன் பேர்? இப்போ தான் என் பேரே கேட்கணும் உனக்கு ஆசையாகுதுல்ல? ஜங்குக், ஜான் ஜங்குக். என்ன உனக்கு எப்படி தெரியும்? அதுவா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. 3 வருஷத்துக்கு முன்னாடியா? ஆமாண்டா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது நீ 12th படிச்சுட்ருந்த. அவ்வளோ க்யூட்டாக அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு ஒருத்தவங்க பேசக்கூட கேட்காம நீ பாட்டுன்னு உன் வேலையை பார்த்துட்டு செம்ம ஜாலியாக இருந்த. அன்றைக்கி நாள் என்னுடைய ஸ்கூலில் ஏதோ ஃபங்க்ஷன். அப்போ கூட நீ அவ்வளோ செம்மையாக பக்காவாக ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்த. பட் ஆனால் அது கிராண்டாக கிடையாது, சிம்பிள் ட்ரெஸ்ஸு. ஆனால் தேவதை மாதிரி இருந்த. அங்கே விழுந்த. அப்போ நீ என் ஸ்கூல் படிச்சியா? இல்லை, நான் உன் ஸ்கூல் கிடையாது, சும்மா அந்த பக்கம் போனேன், அப்போ பார்த்தேன். அந்த பக்கம் போனியா? ஆமாம், எனக்கு யாரையாவது பார்த்துட்டே இருக்கணும், அவங்க என்னை பார்ப்பாங்களான்னு சொல்லிட்டு நான் ஏங்குவேன். எனக்கு என் லைஃப்பில் லவ்னு ஒன்று கிடச்சதில்ல. அதனால யாராவது என்னை பார்ப்பாங்களா, என்கிட்ட பேசுவாங்களா, என்னை லவ் பண்ணுவாங்களா, நான் அவங்கள லவ் பண்ணுவேனா, அவங்க கொடுக்குற லவ் நான் கொடுப்பேனா, இல்லை நான் கொடுக்குற லவ் அவங்க எனக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு ஏங்கி போய் அந்த மாதிரி பிளேஸில் போயிட்டு வெயிட் பண்ணுவேன், யாருக்காவது வெயிட் பண்ணுவேன். அப்படி வெயிட் பண்ணும்போது தான் என் தேவதையை கண்டுபிடிச்சேன். இந்த தேவதைக்கு முன்னாடி நான் போயிட்டு நின்று பார்க்குறேன். ஆனால் இந்த தேவதை என்னை கண்டுக்கவே இல்லை. அன்றைக்கி நினச்சேன் இந்த தேவதை யாரையுமே பார்க்காதுன்னு. அதனால தான் தேவதையை தூக்கிட்டு வந்துட்டேன். அப்போது ஜஸ்ட்டு என்னை பார்த்து தான் உனக்கு பிடிச்சிருந்ததா? ஆமாம், உன்னை பார்த்து பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் உன்னை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். நீ வேலைக்கு போகிற இடத்துக்குலேருந்து, உன் ஸ்கூல்லேருந்து, உன் காலேஜ்லேருந்து எல்லா இடத்துக்கும் உன்னை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் உனக்கு எதனாவது
ஒரு பிரச்சனை வரும்போது உனக்கே தெரியாமல் வந்து சால்வ் பண்ணுவேன். அதெல்லாம் உனக்கு தெரியாது. பட் ஏதோ லக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ போயிடுவ. அப்போல்லாம் க்யூட்டாக இருக்கும் தெரியுமா? நீ அவ்வளோ அழகாக சிரிப்ப. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் டேய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீவை ரசித்து ஜங்குக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம டீக்கு வந்து ஸ்டார்டிங்கில் இவன் கூட்டு வந்து கட்டி வச்சப்போ வேறு மாதிரி பேசலாம், இப்போ வேறு மாதிரி பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் பேசுகிறது எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருக்கார். நம்ம ஜங்குக் பேசுகிறத கேட்டுக்கிட்டு அவரே அறியாமல் ஒரு ஸ்பூனாக எடுத்து வாயில் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கார் அவர். அதெல்லாம் நம்ம ஜங்குக் பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு பட் எதுவும் பேசிக்காமல் அவர் நம்ம டீவை வந்து எப்படி மீட் பண்ணார், ஏன் இப்படி இருக்கார் அப்படின்றது வந்து எல்லாமே A to Z வந்து சொல்லிகிட்டே இருக்கா. இப்போ உடனே நம்ம டீ, ஆமாம் உனக்கு பேரண்ட்ஸ் இல்லையா? எனக்கு பேரண்ட்ஸா இருந்தாங்க, இப்போ இல்லை. ஏன் என்னாச்சு? ஏன்னா என் அப்பா இருக்கானே அவன் வேற ஒரு பொம்பளைய பார்த்துட்டான். அவன் காம புத்தி அங்கே போயிடுச்சு. ஆனால் எங்கள் அம்மா இருக்காங்கள்ல, அவங்க ஒரு ஏஞ்சல். எனக்காகவே அவங்களுடைய லைஃப்பை வாழ்ந்தாங்க. என் அப்பா அந்த பொம்பளை கூட வாழணும்னு சொல்லிட்டு என் அம்மாவை கொன்னுட்டான். ஆனால் அவனுக்கு தெரியாது அவன் ரத்தம் எனக்குள்ளே இருக்குன்னு. நான் போயிட்டு அவனை கொன்னுட்டேன். ஸோ எனக்கு அம்மா அப்பா இருந்தாங்க, ஆனால் இப்போ இல்லை அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி ஒரு பெட் டைம் ஸ்டோரி மாதிரி அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்டோரியை சொல்லிகிட்ருக்கா. டீ ஒயிட் ஐஸோட ஒரு மாதிரி கேட்டுட்ருக்காரு. இப்போ நம்ம டீ வந்து ஒரு மாதிரி அதிர்ச்சியோட அந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்ருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம டீயோடைய ஹெட்டில் வச்சு அப்படி கையை வச்சு லைட்டாக பெட் பண்ணி கொடுத்துட்டு, எல்லாம் எதுவும் பயப்படாதடா தங்கம், ஒன்றும் பண்ண மாட்டேன், ஓகேவா? நீ இப்போ என்னை லெசன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ உடனே டீ, நான்லாம் ஒன்றும் லிசன் பண்ணல, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேட்டை எடுத்து அந்த நைட் ஸ்டாண்ட் மேலே வச்சுட்டு அந்த பெட்டில் அமைதியாக படுத்துட்டுறாரு. அவருக்கு தெரிஞ்சிருச்சு இந்த இடத்த விட்டு போக முடியாது, இவனுடைய பெர்மிஷன் இருந்தால் தான் போக முடியும் அப்படின்னு. ஸோ இப்போதைக்கு எதுவும் வால் பண்ண வேணாம் அப்படின்ட்டு அமைதியாக அந்த இடத்துல ஃப்ளாட்டாக படுத்துகிற. இப்போ ஜங்குக்கு எழுந்திரிச்சு அவருடைய ஷர்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் பேண்ட்டோட நம்ம டேக்கு பின்னாடி பக்கமாக அவர் வந்து பேக் ஹக் பண்ண மாதிரி படுத்துக்க, நம்ம ஜங்குக்குடைய கையை நம்ம டே வந்து அவருடைய ஸ்டொமக்கை சுற்றி ஃபீல் பண்ண உடனே அவருக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் சிலுக்குது. அந்த புல் அரிக்கிறத வந்து நம்ம ஜங்குக்கே பார்த்துட்டு, இது உன்னுடைய ஃபர்ஸ்ட் டைமில்? என்னது இந்த மாதிரி ஹக் பண்ணிட்டு படுத்துருக்கிறது உனக்கு இது ஃபர்ஸ்ட் டைமில்? நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் அவங்க கூட இல்லை, கையை எனக்கு பிடிக்கலையா? பிடிக்கணும், பழகிக்கோ அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம டே கையை எடுத்து விட்டாலும் அப்படியே இறுக்கமாக டைட்டாக அப்படியே கொக்கி போட்ட மாதிரி இறுக்கி பிடிச்சி வச்சிட்ருக்காரு. இப்போது கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக நம்ம டே ட்ரை பண்ணி பார்க்குறாரு கையை ரிமூவ் பண்ண, பட் அவரால் முடியல. டயர்டாகி அப்படியே படுத்து தூங்கிடுறாரு. அப்போத்துலேருந்து அழுதுட்டு வந்திருப்பார்ல, அப்படியே தூங்கிடுறாரு. இப்போ ஜங்குக்கும் அப்படியே அமைதியாக படுத்து தூங்கிடா. 2 பேரும் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்கடா. இப்போது அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம ஜங்குக்கு தான் ஃபஸ்ட்டு எழுந்திக்கிறாரு. டேவை பார்த்த உடனே அவருக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டு. அவருடைய ஃபோர்ஹெட்டில், நம்ம டேவுடைய ஃபோர்ஹெட்டில் லைட்டாக அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு எழுந்திரிச்சு போயிட்டு வாஷ்ரூமுக்கு போயிட, நம்ம டே அப்படியே நைஸாக எழுந்திரிச்சு அப்படியே சைட் ஐஸில் பார்க்குறாரு நம்ம ஜங்குக்கு போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஜங்குக்கு வந்து வாஷ்ரூம்குள்ளே போனதுக்கப்புறமேட்டு அப்படியே பெருமூச்சு விடுறாரு. நல்ல வேலை வேறு எதுவும் பண்ணலையே அப்படின்ற மாதிரி. இப்போது நம்ம ஜங்குக்கு வந்து கிஸ் பண்ணார் இல்லையா ஃபோர்ஹெட்டில், அந்த இடத்த அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி டச் பண்ணி பார்த்துட்டு திரும்பியும் நம்ம ஜங்குக்கு வந்து போன இடத்தையே வந்து திரும்பியும் பார்க்க, இப்போ டக்குன்னு ரெஸ்ட் ரூம் டோர் ஓப்பன் ஆக நம்ம டீ ஐயோ வந்துட்டானே அப்படின்ற மாதிரி திரும்பியும் அப்படியே அமைதியாக படுத்துட்ட. அதை நம்ம ஜங்குக்கு பார்த்துடுறாரு. டே எழுந்திரி, நீ எழுந்ததை நான் பார்த்துட்டேன். அது வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டேன் நீ என் கூட? நான் ஒன்றும் விளையாடல. அப்போ நான் உன்னை கிஸ் பண்ணது உனக்கு தெரியாது. கிஸ் பண்ணியா? எதுக்கு நீ என்ன கேட்காம கிஸ் பண்ண? எப்போ நீ கிஸ் பண்ணலாம்? அப்படிலாம் இன்னொரு வாட்டி என்கிட்ட வந்தேன்னா கையை உடைச்சிடுவேன். ஓ, கையை உடைச்சிடுவா? எங்க உடை பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்குடைய கையை தூக்கி நம்ம டேக்கு முன்னாடி அப்படியே நீட்டி காட்ட, உடை அப்படின்னு சொல்லிட்டு காட்ட, நம்ம டேவும் அப்படியே விளையாட்டுத்தனமாக நம்ம ஜங்குக்குடைய
கையை பிடிச்சி அட்லீஸ்ட் ஒரு பெண்டாவது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அது கூட வக்கில்ல, அந்தளவுக்கு ஒரு ஸ்டிஃபாக வச்சுருக்காரு. இப்போ நம்ம டீவே கையை அப்படியே தள்ளி விட்டு, "போடி, எதுக்கு வந்து நின்ன போ" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே விரட்டி விட, இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு நம்ம டீ மேலே அப்படி லைட்டாக ஒன் சைடாக ஹோவர் ஆகிட்டு நம்ம டீயோடைய நெத்தியில் அப்படியே ஒரு கிஸ் கொடுக்க, இப்போ உடனே அதை நம்ம டீ வந்து அப்படியே ஒரு மாதிரி வைட் ஐஸாக பார்த்துட்ருக்காரு. அவர் பார்க்குறப்பயே நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டீயோடைய சீக்ஸில் அவருடைய கையை வச்சு லைட்டாக அப்படியே ரப் பண்ணி கொடுத்து, "இங்கே பாரு, இனிமேட்டு டெய்லியும் இந்த கிஸ்ஸை நான் கொடுப்பேன், அடுத்து நீயும் கொடுக்கணும், கொடு" அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படி நெத்தியே காட்ட, இப்போ உடனே நம்ம டீ கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மூஞ்சி திருப்பிக்க, இப்போ உடனே நம்ம டீயோடைய ஃபேஸை திருப்பி வச்சுட்டு, "கொடு, கிஸ்ஸு கொடுத்தா தான் நான் நவருவேன், இல்லைன்னா நவர மாட்டேன், இப்படியே தான் இருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே அப்படியே சாஞ்சா மாதிரியே இருக்கா. இப்போ உடனே இவன் போக மாட்டான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஒரு குட்டியாக ஒரு பீக் மட்டும் கொடுத்துட்டு அப்படியே நவந்துடுறாரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு, "அது இப்போது இது வெறும் ஆரம்பம் தான், போக போக இருக்கும் உனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீவை பார்த்து ஒரு மாதிரி கண் அடிச்சுட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போக, நம்ம டீ உடனே அவர் கிஸ் கொடுத்தாரு இல்லையா, அப்படியே லிப் மேலே அப்படியே கையை வச்சு ரப் பண்ணிகிட்ருக்காரு. ஐயோ, எனக்கு போய் கிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அப்படியே ரப் பண்ணிகிட்ருக்கா. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இந்த பக்கம் நம்ம டீ ஃபேமிலியை பார்த்தா அவங்க இன்னும் தேடிட்டு தான் இருக்காங்க. ஃபைனலி நம்ம டீ ஃபேமிலி தேடிடுறப்போ அவங்களுக்கு சிசிடிவி வந்து ஞாபகம் வந்திருக்கும். அதனால் அந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்க அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு வந்து சிசிடிவியை செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்க, நம்ம போலீஸ் எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்து நம்ம டேவோடைய காலேஜ்லேருந்து அவர் வீடுக்கு வர வரைக்கும் உள்ள எல்லா சிசிடிவியோடைய ஃபுட்டேஜஸையும் வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்து போடுறாங்க. இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு போலீஸும் அங்கே இருக்கிற ஒவ்வொரு சிசிடிவியை போய்ட்டு செக் பண்ணுறதுக்கு அதில் வந்து ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே வந்து வாங்கிட்டுருக்காங்கடா. இப்போது அப்படியே அந்த இடத்த கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஜங்குக் சைட் பார்த்தா நம்ம ஜங்குக் வந்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு நம்ம டீக்கு வந்து ஒரு ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்து கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி இதை வந்து குளிச்சுட்டு போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி. நம்ம டீ வந்து குளிக்கிறப்போ நம்ம ஜங்குக்கு வந்து பெட்ரூம்லேயே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, அவன் வரட்டும் அப்படின்ற மாதிரி குளிக்கிறதுக்கு உள்ளே விட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம டேவும் வந்து குளிச்சுட்டு அப்படியே வெளியே ஒரு மாதிரி தயங்கி வந்து நின்றுட்டுருக்க. அவருடைய தலையில் நல்லா ஈரமாக இருக்குது. நம்ம ஜங்குக்கு டக்குன்னு பக்கத்தில் இருந்து ஒரு டவல் எடுத்து டேயோடைய தலை மேலே போட்டு அப்படியே லைட்டாக அப்படியே துவட்டி விட்டுட்ருக்கா. நம்ம டீ வந்து எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்காரு. இப்போ உடனே ஜங்குக்கு, "என்ன அமைதியாக இருக்கா?" "ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட பேசி கேட்க முடியாது." அது புரிஞ்சுக்கிட்டேன்னா ஓகே நம்ம இன்றைக்கி வெளியே போகலாமா?" "வெளியே வா." "வெளியேனா வெளியே இல்லை, வீட்டை விட்டு வெளியே தான் உனக்கு வெளியே, ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு டீயோடைய கையை பிடிச்சி அப்படியே அந்த வீட்டை விட்டு வெளியே கூட்டு வராரு. வெளியே வந்தால் கீழே புல்லாக இருக்குது. ஸ்லிப்பர் போடாமல் நடந்தால் கூட எந்த அடியும் படாது, அந்தளவுக்கு அப்படியே சாஃப்டாக நிறைய குட்டி குட்டி புல்லுங்க வளர்ந்துருக்குது. அங்கங்கே பூ இருக்குது. அந்த பூவை சுற்றி பட்டர்ஃப்ளைஸ் பறக்கிறது, தூரத்தில் மான் ஓடுது, பக்கத்துலேயே ஒரு குட்டி குளங்குட்டை இருக்குது, இப்படி அதுக்குள்ளே மீன் நீந்திட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு சீனரியாக வந்து அங்கே இருக்குது. நம்ம ஜங்கு வந்து டேக்காக அந்த இடத்துல வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காரு. இப்போது நம்ம டே வந்து அதெல்லாம் பார்த்ததும் அவ்வளோ நேரம் ஸ்டபர்னாக ஒரு மாதிரி கோவமாக சோகமாக பயந்துக்கிட்டு இருந்தவர் இந்த ஒரு சீனரியை பார்த்த உடனே அவருக்கு ஒரு குட்டியாக ஒரு சேஞ்ச் கிடைக்குது. நம்ம ஜங்குக்கை விட்டு விலகி அப்படியே அவராகவே தானாகவே முன்னாடி நடந்து போயிட்டு அந்த புல்லில் நடக்கிறது, அங்கே இருக்கிற பட்டாம்பூச்சை பிடிக்க ட்ரை பண்ணுறது, மான தூரத்துலேருந்து ரசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி குட்டி வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காரு. இது எல்லாத்தையுமே நம்ம ஜங்குக் வந்து கையை கட்டிட்டு நின்று ரசிச்சிட்ருக்காரு. நம்ம டே வந்து அந்த குளத்துக்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு குட்டி குளம் இருக்குது, அந்த குளத்துக்குள்ளே போயிட்டு காலை உள்ளே விட்டுட்டு அவரோடைய மேலே அமைதியாக உட்காந்துட்ருக்கா. நம்ம ஜங்குக்கும் போயிட்டு பக்கத்தில் போயிட்டு உட்காந்துக்க. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு டேவை பார்த்து, "டே, உனக்கு இது பிடிச்சிருக்கா?" "என்ன பிடிச்சிருக்கா?" "இல்லை, இந்த வீடு, இந்த குளம், இந்த புல், இந்த காடு பிடிச்சிருக்கா?" "இதெல்லாம் பிடிச்சிருக்கு, ஒன்றும் பிடிக்கல." "நான் ரெடி பண்ணதெல்லாம் பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கல உனக்கு?" "பிடிக்க வைக்கிறேன், பிடிக்கும்." "அதெல்லாம் எனக்கு பிடிக்காது." "பிடிக்காதா? பிடிக்காம தான் நீ இன்னைக்கு காலைல எனக்கு குட் மார்னிங் கிஸ் கொடுத்தியா? அது நீ கம்பல் பண்ணி வாங்கிக்கிட்ட." "கம்பல் பண்ணி வாங்கிக்கிட்டேண்ணா? நேற்று வரைக்கும் விடாப்பிடியாக இருந்தால் முடியாதுன்னு அந்தமாரி உனக்கு இன்றைக்கி இருக்க தெரியாதா? மயங்கிட்டேன்னு சொல்லு, என்ன உனக்கு பிடிச்சிருக்கு தானே?" "அப்படிலாம் இல்லை, எனக்கு ஒன்று பிடிக்கல."
பிடிக்கலையா? ம். பிடிக்கல. இப்போ பிடிக்கும். ஆமா நீ இது வரைக்கும் கிஸ் பண்ணியிருக்கியா? என்னது? இது வரைக்கும் கிஸ் பண்ணியிருக்கியா? இல்லை, கிஸ் பண்ணதே இல்லையா? யாருமே? இதுக்கு முன்னாடி உனக்கு எக்ஸு நான் உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி? இல்லை. ஓ, அப்போ நான் தான் ஃபஸ்ட் இல்லை? என்னது? என்ன பேசுகிற? இல்லை, அப்படி கிஸ் பண்ணால் நான் தான் ஃபஸ்ட் இல்லை? அப்படிலாம் இல்லை. அப்போ யாரோ கிஸ் பண்ணியிருக்கா? இல்லை. பொய் சொல்கிறியா நீ அம்மாலா? அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம டேவை அப்படியே கிட்ட எழுது அவருடைய லிப்ஸில் வந்து இப்படி கிஸ் கொடுக்க, நம்ம டே வந்து மூவும் பண்ணல, அப்படியே ஸ்டன்னாகி அந்த இடத்துல உட்காந்துட்ருக்கா. நம்ம ஜங்குக்கு லிப்ஸை மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ நம்ம டேவும் வந்து அவரே அறியாமல் அந்த ஒரு அது அவருக்கு ஃபஸ்ட் டைம்னால லைட்டாக பிடிச்சிருக்கு அவருக்கு. அவரும் வந்து லிப்ஸை மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண நம்ம ஜங்குக்கு கரெக்டாக நம்ம டேவுடைய சீக்ஸை பிடிச்சி நல்லா இன்னும் க்ளோஸாக இழுத்து அந்த கிஸ்ஸை வந்து டீப்பன் பண்ண நம்ம டேக்கு கையெல்லாம் அப்படியே உதறுது, சில்லுன்னு ஆகுது அந்த ஒரு சென்சேஷனில். இப்போது அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு நம்ம ஜங்குக்கு டேவுடைய ஐஸை பார்க்க நம்ம டேவுடைய கண் அப்படியே கலங்கியிருக்கு. ஒரு மாதிரி இப்படி பயம் கலந்து ஒரு மாதிரி இருக்கார் அவர் பார்க்க. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு என்னாச்சு? மூச்சுட முடியலையா? வலிச்சிருச்சா என்ன? அது 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 வந்து என்ன உன்னுடைய கிஸ்ஸை நான் திருடிட்டேனா? அது அது வந்து அது ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க நீ? எனக்கு உன்னை பிடிக்கலன்னு தானே சொன்னேன். எதுக்காக நீ இப்படி பண்ண? எனக்கு உன்னை பிடிச்சிருக்கே. நீ என்னை பிடிக்கணும். என்னை பிடிக்க வைக்கிறது தான் என் வேலை இப்போது. அப்போ 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 என்னை வந்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவ? கூட்டிகிட்டு போயிட்டாங்களாவா? அது எப்படி கூப்பிடுவானுங்க? எப்படி கூப்பிடுவானுங்க சொல்லு? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே தன்னாவிட்டாக கேள்வி கேட்டுட்ருக்கா. நம்ம டக்குன்னு ஒரு உண்மையை போட்டு உடச்சிட்றாரு. அது நான் கால் பண்ணிட்டேன். கால் பண்ணியா? என்ன கால் பண்ண? அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் கேட்க இப்போ உடனே நம்ம டேவும் அப்படியே தயங்கி உட்காந்துட்ருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி நர்வஸாக ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி தயங்கி உட்காந்துட்ருக்கா. இப்போ டக்குன்னு அங்கங்கே அப்படியே சலசலன்னு சவுண்டு நம்ம ஜங்குக்கு பின்னாடியிலேருந்து, ஆக்சுவலி அந்த காட்டுக்குள்ளே இருந்து அவங்க வீடை சுற்றி கேட்டுட்ருக்குது. அப்படியே ஃபுல்லாக சலசலன்னு சவுண்டு கேட்குது. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் ஒன்றுமே புரியாமல் ஃபுல்லாக அந்த இடத்தையே சுற்றி முற்றி பார்த்துட்ருக்காரு. அந்த சலசலன்னு சவுண்டு வர இடம் எல்லாத்தையுமே அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்கா. நம்ம டேவா அவருக்கு கண்ணு வேறு எங்கேயுமே போகல, ஜங்குக்கே பார்த்துட்ருக்காரு. அவர் ஒரு மாதிரி பயமாக அங்கேயும் இங்கேயும் திரும்பி பார்த்துட்ருக்கிறத நம்ம டே வந்து ஒரு மாதிரி ஒரு அதிர்ச்சியோடு பார்க்குறாரு. ஏன்னா நம்ம ஜங்குக்கு வந்து இது வரைக்கும் நம்ம டேவை கிட்ட வச்சுருந்ததில் அவர் கண்ணில் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஹாப்பினஸ் இருந்திருக்கும், சோகம் இருந்திருக்கும், ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும், லஸ்ட் இருந்திருக்கும், எல்லாமே இருந்திருக்கும். பட் அந்த பயம்ன்ற ஒன்று அவர் கண்ணில் தெரிஞ்சிருக்காது. ஆனால் நம்மகிட்டே அந்த பயத்தை ஃபஸ்ட் டைம் நம்மகிட்டே ஜங்குக்குடைய கண்ணில் பார்க்க அவருக்கு ஒரு மாதிரி பயமாயிடுது. இப்போ உடனே நம்மகிட்டே வாயை திறந்து கேட்டுடுறாரு. ஜங்குக் என்ன? ஏன் பயப்படுற நீ? பயப்படுறனா? இல்லையே. இல்லை, நீ பயப்படுறல்ல, ஏன் இப்படி பயப்படுற? டே, உண்மையை சொல்லு, நீ என்ன பண்ண? எங்கேருந்து இந்த சவுண்ட்லாம் வருது? நம்ம இங்கேருந்து கிளம்பலாவா? நான் வரலையா? கொன்னுடுவேன். நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். கூட வா, நான் உன்னை இழக்க விரும்பலை, எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு டேவுடைய கையை பிடிக்க அதுக்குள்ளாடா போலீஸ் எல்லாருமே அந்த இடத்த வந்து சுற்றி வட்டா போட்டுடுறாங்கடா. நம்ம ஜங்குக்குடைய வீட்டை சுற்றி அப்படியே கன்னை வச்சுட்டு நம்ம ஜங்குக்கு எய்ம் பண்ணி அப்படியே வட்டை போட்டுடுறாங்க. இப்போ உடனே நம்ம டேவா இந்த பக்கம் எழுந்திரிச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் எல்லாமே கமெண்ட் பண்ண நம்ம டே அந்த குளத்துக்கு உள்ளே வந்து காலை விட்டுட்டு இருந்திருப்பார் இல்லையா, அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சு நம்ம டே வந்து அந்த போலீஸ் பக்கமாக அப்படியே நடந்து போக நம்ம ஜங்குக்குடைய கண் வந்து ஒரு மாதிரி ஏங்கிக்கிட்டே பார்க்குறாரு. போகாத அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கத்தோடு பார்க்குறாரு
நம்ம டேக்கு அது வலிக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து ஜங்குக்கை ஃபீல் பண்ணுறாரு அவரு. ஒரு மாதிரி அவருக்கு மனசெல்லாம் வலிக்குது. இல்லை நான் போயே ஆகணுமா, எதுக்காக இவனை கஷ்டப்படுத்துகிறேன் நான், எதுக்காக இவன் என் மேலே இவ்வளோ லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஜங்குக்கை விட்டு போகிறதுக்கு மனசு வரல. இருந்தாலும் அவர் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு அவர். டே வந்து நம்ம அந்த போலீஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க நிற்கிற பக்கம் வந்து நம்ம டே எழுந்திரிச்சு நடந்து போகிறாரு. நம்ம டே போகும்போதே நம்ம ஜங்குக்கை திரும்பி திரும்பி பார்த்துட்டு போக, நம்ம ஜங்குக்கு போகாத, என்னை விட்டு எதுக்காக போகிற, நான் உன்னை நல்லா தானே வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏக்கத்தோட நீ எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கத்தோடு நம்ம டேவை பார்த்துட்ருக்காரு. அவர் கண்ணில் பார்த்தாலே நம்ம டேக்கு வந்து தெரியுது. இருந்தாலும் நம்ம டே இந்த சைடில் இருந்து அந்த பக்கம் போகிறப்போ அங்கே உள்ள போலீஸ் எல்லாருமே வந்து நம்ம டேவை அப்படியே ரெஸ்க்யூ பண்ணி அந்த இடத்துல இருந்து மெயின் ரோடுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த இடத்துல நம்ம டேவுடைய பேரண்ட்ஸ், நம்ம யூங்கி, அப்புறம் நம்ம ஜிமின் எல்லாருமே வந்து அந்த இடத்துல நின்றுட்டுருக்காங்க. டேவை பார்த்ததும் ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஜிமின்லாம் சொல்லவே தேவையில்ல, அழுதுட்டுறாரு அவர். டே சாரிடா, இன்றைக்கி நான் பேசினனால தான் நீ கவனக்குறைவாக இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு ஹக் பண்ணி அப்படி பாசமழையை பொங்கிட்டுருக்கா. அவங்க அம்மா நம்ம டேவுடைய கையெல்லாம் பிடிச்சி பார்க்குறாங்க. நம்ம ஜங்குக்கு வந்து கட்டி போட்டு வச்சுருந்தார் இல்லையா, அந்த தடயம்லாம் வந்து இருக்கும். அதை பார்த்துட்டு அவங்க அழ ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ டேக்கண்ணா, அவன் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டானா உன்னை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழ ஆரம்பிக்க, நம்ம டே வந்து பதிலே சொல்லாமல் அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்காரு. இப்போ உடனே நம்ம டேவுடைய அம்மா தான், டே சொல்லு, அவன் உன்னை ரொம்ப படுத்திட்டானா, எதனாவது தப்பாக எதுனா? இல்லைம்மா, அவன் எதுவுமே என்கிட்ட தப்பாக நடந்துக்கலாம். எனக்கு எனக்கு அவனை பிடிச்சிருக்குமா. என்ன சொல்கிற நீ, லூஸு மாதிரி பேசாத, இப்போ தான் அவன்கிட்ட தப்பிச்சு வந்திருக்க. அம்மா இல்லை, அவன் அவன் என்ன லவ் பண்ணுறானா? ஆமாம்மா, அவன் 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 நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. அவனை எதுவும் பண்ணாதீங்கம்மா. அம்மா ப்ளீஸ்மா, ஒரு ஸ்டெப் போய் சொல்லுங்கம்மா, அவன் எதுவும் பண்ண வேண்டாம், எனக்கு அவனை பிடிச்சிருக்குமா. அப்பா போய் சொல்லுங்கம்மா, போங்கம்மா, அப்பா நீங்களாவது சொல்லுங்கப்பா, போங்கப்பா, எனக்கு பயமாக இருக்குது, அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அப்பா போங்கப்பா. இவங்க நீங்கள் அது போய ஜெமின் போடா, நான் போட்டுமா. ஜங்குக்கா, ஏய் எங்கே போகிறா, அதெல்லாம் போவாதா, நில்லு, அதெல்லாம் தவறில்ல. அம்மா எனக்கு அவனை பிடிச்சிருக்குமா, அவன் என்னை பத்திரமா பார்த்துக்கிட்டான், அவன் என்கிட்ட கேட்ட ஒரே விஷயம் என்னுடைய லவ்மா. நான் போய் அவன்கிட்ட சொல்லணும், எனக்கும் அவனை பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். விடுங்கம்மா, நான் போகிறேம்மா. டேய் நில்லு, என்ன நீ லூசு மாதிரி பண்ணிகிட்டு இருக்காதா, இப்போ தான் நான் அவன்கிட்ட தப்பிச்சு வந்தேன், நான் தப்பிச்சு வரல, நான் வரதுக்கு விருப்பம் இல்லை, நான் அவன்கிட்ட போகிறேன், விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அழுதுட்ருக்கா. பட் நம்ம டேவை அந்த இடத்த விட்டு வலுக்கட்டாயமாக அவங்களுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்கடா. ஓகே, நான் வந்து இதை இங்கேயே முடிக்கிறேன். இது வந்து நான் சுத்தமாக நினச்சி பார்க்கல இவ்வளோ லென்த் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்ட் 2 வந்து போடுறேன்டா. இது வந்து பார்ட் 1 ஓகேவா. நான் வந்து பார்ட் 2 போடுறேன், ஈவினிங்குள்ளே அப்லோட் பண்ணுறேன். ஸோ நோ நீட் டு வரி, நோட்டிஃபிகேஷன் ஆன்லேயே வைங்க, டங்குன்னு வந்து விழும். கரெக்டாக ஒரு 6 o'clock உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். சாரி, நான் வந்து பார்ட் 1 பார்ட் 2 போட்டதுக்கு. என்ன பண்ணுறது, ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. இதுவும் 1 hour போச்சுன்னா இந்த இருக்கிற லென்த்துக்கு நான் யோசித்து வச்சுருக்கிறதுக்கு இது வந்து 2 hourக்கு போகும், அந்த மாதிரி ஆகிடும். அதனால் வேண்டாம், நான் வந்து 1 by 1 போடுறேன். இது வந்து பார்ட் 1 பார்ட் 2 நான் எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். ஓகேவாடா. ஓகே, பாய் பாய். அடுத்த வீடியோவில் அடுத்த பார்ட்டில் வந்து உடனே சந்திக்கலாம். பை பை.